அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிபிஐ, சிபிஐஎம் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு இப்போது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக விசிகா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆலோசனை பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்களுடைய முடிவை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணிக்கு போகலை, அவங்க வந்து வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க. காங்கிரஸை போல் இங்கேருந்து அங்கே தாவலை. அவங்க அந்த டிஃப்ரென்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் விசிகா எல்லாருமே ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நல்ல கலந்துரையாடிட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஆக கடைசியில் திமுகவுடைய தயவில் தாவேகா ஆட்சி அமைக்க போகிறது. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்தாலும் திமுக கூட்டணியில் தான் அவங்க தொடர போகிறாங்க. ஆனால் நம்ம புகழேந்தி ஐயா, ஸ்டாலின் ஐயா, இவ்வளோ நல்லவனாக இருக்கக்கூடாது ஐயா. ஏயா இவ்வளோ நல்லவனாக இருக்கீங்க நீங்கள்? முதல் தடவையாக ஒருத்தவங்க நல்லவங்களாக இருக்காங்கன்றதை பார்த்து ஏங்க இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க நீங்கன்னு கேட்குறது இப்போ தாங்க நான் கேட்குறேன். சத்தியமாக என் வாழ்க்கையில் வேறு யாரையுமே கேட்டதில்லை. இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார் ஐயா மனுஷன். தீய சக்தி தீய சக்தின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ தீய சக்தியோடைய தயவில் ஏன் ஆட்சி அமைக்கணும்? போயிருக்க வேண்டியது தானே. பாஜக, அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கிட்ட போய் கேட்டிருக்க வேண்டியது தானே. ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வேணும்? அதுலேயே ஹைலைட் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் இருக்கார் பாருங்க, ஆர்எஸ்எஸ் சங்கி. அந்த நபர் வந்து நம்ம சண்முகம் அவர்கள்கிட்ட வந்து உட்காந்துருந்து கெஞ்சுற ஃபோட்டோ ஒன்று வெளியே வந்துச்சுங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு புகைப்படங்க. ஐயா எப்படியாவது வந்துருங்க ஐயா. சரி, கால்மார்க்ஸ் யாருன்னு தெரியுமா? ஐயா அதெல்லாம் நான் போக போக தெரிஞ்சுக்கிறேன் ஐயா, தயவு செஞ்சு இப்போ எங்கள் கூட வந்துருங்கய்யான்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்காக உழைத்த கோடான கோடி உடன்பிறப்புகளுடைய இரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்ச உழைப்பில் இன்றைக்கி இந்த புதிய அரசு, தாவேகா அரசு உருவாக போகிறது. வேதனையாக தான் இருக்குது, இருந்தாலும் நிதர்சனத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. நம்மளாம் செலுத்தின வாக்குகளும் இப்போ தாவேகா ஆட்சி அமைக்க காரணமாக அமையுது. தாவேகாவுக்கு வாக்களித்தவங்க ஏதோ ஒரு அடிப்படையில் விஜய் மேலே ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வாக்களிச்சிருக்காங்க, ரசிக முகத்தில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மையாக இருந்தாலும், யார்கிட்ட போய் பேசினாலும் விஜய் இங்கே ஏதோ ஒன்று மாற்றிடுவார், விஜய் இங்கே சரி பண்ணிடுவார், விஜய் இங்கே நல்லாட்சி கொடுப்பார் அப்படின்ற பதில், அந்த பதிலை தான் அவங்க வச்சுருக்காங்க. வேறு எந்த பதிலுமே அவங்கக்கிட்ட இல்லை. அப்போது விஜய்க்கு விழுந்திருக்கக்கூடிய இந்த வாக்குகள் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையிலும் ரசிக மோகத்தின் அடிப்படையிலும் அப்படின்றத பார்க்கணும். ஆகவே விஜய் வந்து அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நிர்வாக ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, எந்த விஷயத்தில் தவறுனாலும் அடுத்த செகண்டே நாங்கள் வந்து சுட்டி காட்டுவோம், கேள்வி எழுப்புவோம். ஏன்னா எங்களுடைய ஓட்டும் அங்கே இருக்குது. நான்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய நிலை, அந்த கட்சி இப்போது பிச்சுக்கிட்டு போயிருக்கு. துரோகிகள்ங்க, துரோகிகள். காங்கிரஸோடைய இரத்த அணுக்கள்லேயே துரோகம்ன்றது ஊறி போய் இருக்கிற ஒரு கட்சியாகும். இப்படியே அந்த கட்சி போய்கிட்டு இருந்தால் பப்பு நல்லா பிரதமர் ஆகுவார். பிரதமர் கனவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜென்மத்தில் நடக்காது. வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சில கோரிக்கைகளையும் முன் வச்சு தான் இப்போ போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. புதுசாலாம் கோரிக்கை வைக்கல. திமுக அரசு ஏற்கனவே செயல்படுத்திக்கிட்டு இருந்த திட்டங்களை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை தான். அதுவே நடக்குமான்னு தெரியல. பார்ப்போம். விஜய் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை பார்ப்போம். திமுகவுடைய திட்டங்களை நிறுத்தணும்னு நினச்சா கடுமையான எதிர்வினை எல்லாம் இருக்கும். நம்ம ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிற பதிவை பார்ப்போம். 2 பதிவு பார்க்க போகிறோம். ரெண்டையுமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாகி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டது. ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தையும் கலைத்து மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஆணையும் பிறப்பித்து விட்டார். இப்படி ஒரு நிலையில் தேர்தலில் வென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்து செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மிக முக்கியமான பணி. மனுஷன் எங்கே இப்படி இருக்காரு, இவ்வளோ நல்லவராக இருக்காரு. இந்த இடத்துலையும் பாருங்க, மாநிலத்தின் நலனை பற்றி யோசிக்கிறாருங்க மனுஷன். இந்த மனுஷனை போய் தோக்கடிச்சிருக்காங்க இந்த மக்கள். கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அரசியல் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உடனடியாக எடுத்திட வேண்டும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள். சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா அப்படின்ற பாட்டு வரிகள் எனக்கு மைண்டில் வருது. 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்தேங்க. தாவேக்காரங்களை நோக்கி தான் அந்த பதிவு இருந்துச்சு.
உங்களுக்கெல்லாம் உங்கள் தலைவர் வந்து ஆட்சி அமைக்கிறது வந்து எப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, எங்கள் தலைவர் வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணிடுவாரோ, நாகரிக அரசியலுடைய உச்சத்தை கடைபிடிக்கிறவராக இருக்கிறாரு, சரி ஓகே பையன் வந்து கஷ்டப்படுறான், நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நினச்ச மாதிரியே நடந்துருச்சுங்க. அரசியல் நாகரிகம், பண்பு, மாண்பு என்ன வேணால் சொல்லுங்கங்க, எல்லாத்துக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் பக்காவாக பொருந்துறார். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல், இந்த வரிகளுக்கு மிகச்சரியாக பொருந்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்களாக தான் இருக்கார். தீய சக்தி தீய சக்தின்னு மூச்சுக்கு 300 தடவை கத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு போய் இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் இப்படி ஏக்கர் கணக்கில் நல்லவனாக இருக்கிறதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க, பார்த்ததே இல்லைங்க. இப்படி விஜய் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம், இதையெல்லாம் பார்த்து நம்ம இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? இன்னொரு பக்கம் பாருங்க, அடுத்த பதிவு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துகள். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு என்ன அரசியல் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கார். 95.2% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அன்பில் மகேஷ் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று பெருமிதத்தோடு கூறிய போது பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. சென்ற ஆண்டை விட இந்த தடவை அதிகமான தேர்ச்சி பெற்றிருக்கு தமிழ்நாடு அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? விஜய் அவர்களா? ஸ்டாலின் அவர்கள். இப்படி எல்லா விஷயத்துலையுமே, கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே முன்னேற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து ஆட்சியை பறித்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள். இதனுடைய விளைவு என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். மாணவ செல்வங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் மேன்மையடைய, மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்திட படிங்க. இந்த தேர்வில் இப்போ நீங்கள் யாராவது தேர்ச்சி பெற தவறியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். கல்வியே வாழ்வின் வெற்றிக்கு துணை அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. ஹார்ட் டச்சிங்னு சொல்லுவாங்கங்க, அது இதுதாங்க உண்மையாலுமேங்க. இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லைங்க, இப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லைங்க. என் வாழ்க்கையில் இனிமேல் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லைங்க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் நானும் வாழ்கிறேன் அப்படின்றத நினச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. திமுக எப்போவுமே எஜுகேஷனை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். அது ஆட்சி கையில் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, படிப்பு தான் இங்கே எல்லாத்துக்குமே அடித்தளம் அப்படின்றத திமுக எப்பவுமே வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. வேற ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தாலும், முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் அப்படின்னு இருந்தாலும், ஸ்டாலின் அவர்கள் தான் என்னுடைய மனசில் என்றைக்குமே முதலமைச்சர். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, இது மாறவும் செய்யாது. ஒரு தலைவரை நம்ம எந்த அடிப்படையிலெல்லாம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு நாள் 2 நாளில் நம்ம எடுக்கிற முடிவு கிடையாது. இது பல வருட காலமாக அவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் பார்க்குறோம். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு அதில் இந்த அடிப்படையில எல்லாம் தான் ஸ்டாலின் அவர்களை எனது தலைவராக நான் வந்து ஏற்றுக்கொண்டுள்ளேன். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலையுமேங்க, எந்த விஷயம் நடந்தாலும் முக்கியமாக மாநில உரிமைகள், அதை நம்ம சொல்லாமல் விடவே முடியாது. மாநிலத்துடைய உரிமைகள் அப்படின்னா ஆளாக வந்து நின்றுட்டுருக்காரு. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, என்ன இடத்துல இருந்தாலும் சரி, அந்த அரசியலே அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். தேர்தல் அரசியலில் ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் சரி, அது ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ, ஆனால் மக்களுக்கான அரசியல், கொள்கைக்கான அரசியலை அவர் தெளிவாக செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த மனுஷனை தவற விட்டுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். இதனுடைய விளைவை சீக்கிரமாக சந்திப்பாங்க. இப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்கு ஒன்றிய அரசு ட்ரை பண்ணுறாங்க. நான் முதல்வன் திட்டம், மாநில திட்டக்குழு, தகவல் சரிபார்ப்பு மையம் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்த பணியாளர்கள் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் வேலையை விட்டு உடனே வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இது யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம். அப்புறம் ஆளுநர் விவகாரத்துலேயும் தாவேகா எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கலை. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, பிற கட்சிகள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநர் அவர்களை வலியுறுத்தியிருக்காங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள். இந்த ஒரு நிலையில் தாவேகா எந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ணல, எந்த நிலைப்பாடும் எடுக்கலை. ஸோ அரசியல் ரீதியாக தாவேகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆரம்பமே இந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது சத்தியமாக தெரியலை.
நானும் பார்த்த வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் எல்லாருமே விஜயை பிடிக்கும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன நிலையில் இருக்குன்னு தெரியாது. தமிழ்நாட்டுடைய கல்வியுடைய வளர்ச்சின்றது எந்த நிலவரத்தில் இருக்குன்றது தெரியல. மாநில உரிமைகள் அப்படின்னா என்னன்னே தெரியல. பாஜக சங் பரிவார் கும்பல் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. பிஎம் ஸ்ரீ அப்படின்னாவே என்னன்னு தெரியல. விஸ்வகர்மா திட்டம்னா என்னன்னு தெரியல. பிஎம் ஸ்ரீ வழியாக தான் மும்மொழி கொள்கையை திணிக்க பார்த்தாங்க, அதை ஸ்டாலின் அவர்கள் துணிச்சலோட எதிர்த்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. விஜயை பிடிக்கும், போய் குத்தி விட்டுட்டு வந்துடும். இந்த மனநிலையில் வாக்காளர்கள் வாக்களித்ததற்கு காலம் தக்க பாடத்தை அவர்களுக்கு கற்பிக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நாம் நம்மளுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். எந்த தொய்வும் இல்லாமல் வேலையை செய்யணும். தாவேக்கா என்ன தவறு செஞ்சாலும் எந்த இடத்துல சறுக்கினாலும் உடனே அதை கேள்வி கேட்குற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மக்களாகிய நீங்கள் எல்லாருமே அந்த வேலையை பார்க்கணும். எல்லாருமே அரசியலில் ஈடுபடணும். இளைய சமுதாயம் ஒரு தவறான பாதையை நோக்கி சென்று தவறான ஒரு எண்ணத்தோடையும் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு மனநிலையோடு தான் வாக்களிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் இந்த நிலை மாறணும். இளைஞர்களெல்லாம் அரசியல் படுத்தணும். அதுலேயும் குறிப்பாக 18 to 25-30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அரசியல் படுத்தப்பட வேண்டும். வரலாறு தெரியணும். இதெல்லாம் பூமர்னு நினைக்கக்கூடாது, பூமர் தனம்னு நினைக்கக்கூடாது. அவங்களெல்லாம் மாற்றணுன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே அரசியல் பண்ணணும். எல்லாருமே அரசியல் பண்ணலாம். அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் தான் அரசியல் பண்ண முடியும்னு கிடையாது. எல்லாருமே அரசியல் பண்ணலாம். நீங்கள் போடுற ஒரு பதிவு முதற்கொண்டு, நீங்கள் போடுற ஒரு காணொலி முதற்கொண்டு எல்லாமே அரசியல் தான். இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசிகா கிட்ட போய் தாவேக்கா அப்ரோச் பண்ணியிருக்கு, எங்களுக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க தெரியுமா? வாட்ஸ்அப்பில் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் போட்டு. வாட்ஸ்அப்பில் விசிகாவை சேர்ந்த சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. குழந்தைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒரு கட்சி ஆதரவு தெரிவிக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அதுவும் இப்போது விஜய்க்கு தேவைப்படக்கூடிய அந்த 10-11 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப வேல்யூபிளானவங்களா இந்த டைமில் பார்க்கப்படுவாங்க. 107 எம்எல்ஏக்களை விட இந்த ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு தேவைப்படுறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அந்த முக்கியமானவங்களை அணுகிறதுன்றது இப்படி வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு தான் அணுகணுமா? குழந்தைகள் பிஹேவ் பண்ணுற விதமாக தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் தாவேக்கான்றது ஒரு சின்ன குழந்தை தானே, 2 வருஷம் ஆன குழந்தை கையில் கத்தியை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அந்த குழந்தை என்னெல்லாம் பண்ண போகுதோ அந்த கத்தியை வச்சுக்கிட்டு. அடுத்தடுத்து அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடக்குது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.